அன்பிற்கினிய தெய்வ உள்ளங்களே, நாளை ஒரு சாதாரண நாள் கிடையாது. நாளை சங்கடகர சதுர்த்தி. தடைகளை அகற்றிவிட்டு வாழ்க்கையில் ஒளியை நிரப்பக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தெய்வீக நாளாக நாளைய நாளானது கருதப்படும். நாம் விரதமிருந்து தூய்மையான மனதோடு வழிபட்டால் வாழ்க்கையில் எந்த கதவும் விநாயகர் திறக்காமல் விடமாட்டார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாளாக நாளைய நாளானது விநாயகர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி வைப்பார். இதற்கு நீங்க நாளைய நாளில் தவறாமல் செய்ய வேண்டிய சில விஷயங்களானது இருக்கிறது. இனிமே அதை நீங்க எப்படி செய்யணும், எந்த விதத்தில் செய்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். முக்கியமா விரதம் இருக்கணுங்க. விரதம் அப்படிங்கிறது வெறும் சாதாரண விரதம் கிடையாது. விநாயகரை மனதார நினைத்து விநாயகருக்காகவே நாளைய நாள் முழுவதும் நீங்க அர்ப்பணிக்க வேண்டும். அதனை மட்டும் நாளைய நாளில் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த வகையில் உங்களுக்கு என்ன என்ன வேண்டுமோ அது அனைத்தும் நாளை விநாயகர் பெருமாள் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார். சதுர்த்தி விரதத்தின் ஆன்மீக ரகசியம். சதுர்த்தி என்பது சங்கடம், கஷ்டங்களை தீர்த்து, ஹர அப்படிங்கிறது கஷ்டங்களை நீக்கிவிடும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விதமாக அந்த ஒரு வார்த்தையானது உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த ஒரு நாளில் விரதம் இருந்தோம் அப்படின்னா மனமும் உடலும் சுத்தமாகி உள்ளங்களிலிருந்து வரக்கூடிய பிரார்த்தனையானது நீராக தெய்வீக சக்தியோடு இணைந்துவிடும். இது ஏன் தெரியுமா நடக்கு? நம்முடைய உடலானது சுத்தமாக இருக்கும், மனமானது அமைதியாக மாறிவிடும், நம்முடைய மூச்சை ஒழுங்காக இயங்க ஆரம்பிக்கும், தியானத்திற்கான ஒரு நிலையானது நமக்குள்ள உருவாகும். இந்த ஒரு நிலையை விநாயகர் தத்துவம் உடனடியாக உணர்ந்து உங்களுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக நாளை இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். சதுர்த்தி விரத நாட்கள்ல நம்ம செய்ய போகின்ற பிரார்த்தனைகள், விரதங்கள் அனைத்தும் நமக்கு என்ன வேண்டுமோ அது விரைவாகவே நம்முடைய வாழ்க்கையில பலித்துவிடும். அப்படிப்பட்ட நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளை ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும். நாளை இந்த சதுர்த்தி நாள் ஏன் மிக சிறப்பு வாய்ந்ததுன்னு தெரியுமா? பிப்ரவரி 21, 2026 சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த ஒரு சதுர்த்தி மிகவும் ஒரு ஆன்மீக அமைப்பு கொண்டதாக இருக்கும். சனி அப்படிங்கிறது கர்ம தடைகளை கரைக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருப்பார். சதுர்த்தி அப்படிங்கிறது வாழ்வின் போராட்டங்களை நீக்கிவிடும். விநாயகர் நமக்கு புதிய புதிய வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மூன்றும் சேரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளானது ஏற்படும். இந்த மூன்றும் சேரக்கூடிய நாளைய நாள்ல நம்ம விரதம் இருந்து வந்தோம் அப்படின்னா தொழில் தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். பணவழிக்கான ஒரு வாய்ப்பானது நிச்சயமாக நமக்கு திறக்கும். குடும்பம் சமநிலையில வரக்கூடிய அனைத்தும் நமக்கு நன்மைகள் ஏற்படும். மனதளவில் இருந்த பயங்கள் விலகி வாழ்க்கையில ஒரு ஒளியானது ஏற்படும். இது கண்ணுக்குள்ளாத ஒரு ஆசீர்வாத ஒரு நாளாக இருக்கும். நாளைய நாள்ல நம்ம எப்படி விரதம் இருக்கணும்? காலையில எழுந்த உடனே உங்களுடைய வலது உள்ளங்கையை பார்த்து கொண்டு காலையில முதல் வேலையாக எழுந்து குளித்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்க இருக்க வேண்டும். மெதுவாக உங்களுடைய முகங்களை கழுவி குளித்து தூய்மையான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் தெரிந்தால் ஒரே ஒரு சிறிய கோலம் கூட நீங்க போட்டுக்கொள்ளலாம். ஆண்கள் கோலம் போட்டாலும் எந்த விதமான தவறுகளும் கிடையாது. நாளை காலையில குளித்து விட்டு அதற்கப்புறம் ஒரே ஒரு கோலம் விநாயகருக்காக உங்களுடைய வீட்டில் போட்டுக் கொள்ளுங்கள். தீபத்தை ஏற்றி ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு 21 முறைகள் நீங்க சொல்ல வேண்டும். சிறிய ஒரு நீர் அர்ப்பணையை நீங்க விநாயகருக்கு செய்தீங்க அப்படின்னா மிக பெரிய அளவுல நன்மைகள் நடக்கும். சதுர்த்தி விரதத்தின் ஆரம்பம் காலை உப்பில்லாமல் லேசான ஒரு உணவை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா காலையில உணவு எடுத்துக்கொள்ளாமல் பழங்களை கூட நீங்க காலையில உண்பது உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் நாளைய நாள்ல நீங்க உப்பில்லாத ஒரு சாப்பாடு சாப்பிடுவது உங்களுக்கு மிகவும் நன்மைகளை ஏற்படுத்தும். இன்னும் சிலர் முழு விரதமும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக முழு விரதமும் இருக்கலாம். தண்ணீர் மட்டும் குடிக்கக்கூடிய விரதம் இருந்தாலும் பரவாயில்லை, அப்படிப்பட்ட நபர்களும் இருப்பாங்க. ஆனா என் உடம்புக்கு அப்படிலாம் விரதம் இருக்க முடியாது, எனக்கு தண்ணீரும் குடிப்பேன், நான் சாப்பிடாம மட்டும் இருந்துக்கிறேன், பழங்களை மட்டும் சாப்பிட்டு நாளைய நாளில் நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு கூறக்கூடிய நபர்களும் இருப்பீங்க. உங்களுடைய உடம்புக்கு எது ஏற்றவாறு இருக்குமோ அந்த விதத்தில் நாளை விநாயகரை நினைத்து கொண்டு விரதம் இருந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளைய நாளில் எந்த விதமான அசைவம், எந்த விதமான அவசர குணமான வார்த்தைகள் எதையும் நாளைய நாளில் நீங்கள் பேசாமல் விரதம் இருங்கள். நாளைய நாளில் நிச்சயமாக வெற்றிகளானது ஏற்படும். நாளை மதியம் யாருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சிறிய உதவியை நீங்க செய்ய வேண்டும். அது யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். சிறிய அளவுக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி சொன்னாங்க அப்படின்னா கடைக்கு போயிட்டு வர்றது, எதுவாக இருந்தாலும் சரி அது கூட ஒரு சிறிய உதவியாகத்தான் இருக்கும். எனவே நாளைய நாளில் இந்த ஒரு உதவியை நீங்க பண்ணுங்க. யாராவது உங்களிடம் வேலை சொன்னாங்க அப்படின்னா அந்த ஒரு வேலையை நீங்க நாளைய நாளில் தட்டாமல் பார்ப்பது இன்னும் சிறப்பு. மனதை நேர்மறையாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். சண்டை, கோபம், கடுமையான வார்த்தைகள் அனைத்தையும் நாளைய நாளில் தவிர்க்க வேண்டும். 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து ஓம் வக்ரதுண்டாய ஹீம் அப்படின்னு நீங்க 5 நிமிடங்கள் நாளை மதியம் நீங்கள் கூற வேண்டும். நாளை மாலை நேரம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி இந்த ஒரு நேரத்தில் வீட்டில் நெய் தீபம் அல்லது எளிய ஒரு எண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகருக்கு அருகம்புல் அதனுடன் பூக்களை நீங்கள் சமர்ப்பித்து வழிபடலாம். 108 முறைகள் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை எந்த விதமான சத்தமும் இல்லாத இடத்தில் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு கூற வேண்டும். ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்களுடைய மனத்திற்குள் நினைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த ஒரு வேண்டுதல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சாம்பிராணி அல்லது தூபத்தை ஏற்றி நீங்க வழிபடுவது இன்னும் சிறப்பு. அடுத்து இரவு நேரத்துல இரவு 8 மணியிலிருந்து 10 மணி
விரத நிறைவுக்கான ஒரு பிரார்த்தனையாக இருக்கும். ஒரு லேசான ஒரு உணவு அதிகமாக எடுத்துக்கொள்ளாம கொஞ்சமான ஒரு உணவை மட்டும் இந்த ஒரு நேரத்தில் எடுத்துக்கொண்டு தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். 9 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். வக்ரதுண்டாய தியாயே விக்னம் நசிய நசிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 29 முறைகள் நாளை தூங்குவதற்கு முன்பு நீ 8 மணிலிருந்து 10 மணிக்குள் விரதத்தை முடிக்கும் பொழுது நீங்கள் கூற வேண்டும். விரதத்தின் போது செய்ய வேண்டிய 12 முக்கியமான செயல்கள். கோபம் வராமல் உங்களை நீங்களே பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கும் கடுமையான வார்த்தைகள் ஆனது பேச வரும், ஆனால் பேசாமல் அதை நிறுத்த வேண்டும். பரிசுத்தமான உணர்வோடு நாளை நாள் முழுவதும் இருக்க வேண்டும். வீட்டில் வாசனை விளக்க ஏற்ற வேண்டும். அடுத்து ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு குறைந்தது 54 முறைகளாவது நாளை முடிவதற்குள் கூற வேண்டும். உங்களோட துளசி செடி அருகில் இருந்தால் அங்கு ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடலாம். பசுமை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி நீங்கள் வழிபட்டீங்கன்னா இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு சிறு பிச்சை, யாருக்காவது பிச்சை எடுக்கக்கூடிய நபர்களுக்கோ யாருக்காவது வேண்டுமானாலும் நீங்கள் நாளை உதவி செய்வது இன்னும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். பழைய கோபங்களை நாளை நாளில் நீங்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டும். மனமருந்தும் நினைவுகளை நாளை நாளில் தள்ளி போட வேண்டும். ஒருவரையும் நாளை குறை கூறக்கூடாது. நாளை பொறுத்தளவுக்கு நல்ல நல்ல நினைவுகள், நல்ல எண்ணங்கள் மட்டும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய அதிசய நன்மைகள். நாளை விரதம் இருந்தீங்க அப்படின்னா தடைகள் தானாகவே குறையும். முறிகரமான பிரச்சனைகள் சரியான பாதையில் செல்லும். மனதில் அமைதியானது பெருகும். பணத்தடைகள் நீங்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கடனானது குறையும். உங்களை ஆதரிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை வந்து சேருவார்கள். தொழில் உயரும்படி சூழ்நிலைகள் உங்களுக்கு பிறக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். பயம், மனக்குழப்பம் அனைத்தும் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமையானது உருவாகும். உங்களுடைய பேச்சுக்கு சக்தியானது கிடைக்கும். இது அனைத்தும் நாளை நாளில் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். விநாயகரின் அருளால் உங்களுடைய பாதை நாளை தெளிவாகும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி தானாய் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக நின்ற பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். உங்களுடைய மனதில் ஒரு உறுதியானது ஏற்படும். உங்களின் வாழ்க்கை நாளைய நாளில் ஒரு ஒளி பிறக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். நாளை ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். இந்த நாளிலிருந்து 21 நாளுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்து சேரும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நாளை மறக்காம நீங்க இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய